நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/2/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:53 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று இரவு 9:19 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:19 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேர்கள். இந்த யோகங்கள் ஏற்பட யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பெரியவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு குறை கண்டுபிடிக்க கூடும். வழக்கு விவகாரங்களை யோசித்து செயல்பட வேண்டும். தாமதமான போக்கு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். நிர்பந்தத்தின் பேரில் கடன்கள் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல் ஏற்படக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. சரக்குகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தள்ளிட்டு நேரம் செலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடுதலாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இல்லத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டுங்க. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவில் கூட வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வேலை ஒன்று சிறப்பாக முடிய கொடுங்க என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு தீர்வு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம் என்று நீங்க சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையாக செயல்படுவதை விலகி இருக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம் என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஏதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். கடை தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். நல்லதொரு தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. ரிஷப ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். பல பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க என்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. காரிய வெற்றியும் கிடைக்கக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியத்தை நீங்க சிறப்பாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாக கொடுங்க. தேவையற்ற மனக்கவலை அவ்வப்போது ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. குறை சொன்னவர்கள் கூட
இப்பொழுது உங்களுக்கு நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொடுப்பார்கள். என்று காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள். காதல் வெற்றி நடை போடும். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்று பெண்களுக்கு மனோதைரியம் கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. ரோகிணி. என்று இன்பகம் கொடுத்து பேசுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருக்க வேண்டும். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விரும்புவீர்கள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்களும் இருக்க கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்மறையாக எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்படுவது மட்டுமே சிறப்பு. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்று வரக்கூடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பணம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் எடுத்து செய்வீர்கள். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. பக்குவமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு தனது பணிகள் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வழக்குகள்ல மெத்தன போக்கு ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் இருக்கும். பயணங்களால் வீண் அலைச்சல் இருக்கும். மனசுக்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுலபமாக கைகூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். திட்டங்கள் ஓரளவு கைகூடும். காதலை விட்டு பிடிக்க வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். இன்று காதலை பொறுத்தவரை இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. என்று சிரித்த முகத்துடன் காரியம் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று யோசித்து செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. திருவாதிரை. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடும். தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
புனர்பூசம் என்று எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். தடைகளை விடுத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். யோகங்கள் ஏற்பட யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எப்படியும் சில காரியங்கள் முடிந்துவிடும் என்று நினைத்த ஒன்று இப்போது முடிவதற்கு லேட்டாக கூடும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நேயர்கள் என்று உனக்கு கற்பனை வளம் மிகுந்து காணப்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். பொருளாதார வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். புகழ் மிக்கவரின் சந்திப்பு என்று கேட்டுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றவருக்கு இன்று நீங்க உறுதுணையாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இல்லத்திற்கு தேவையான அளவில் பண வரவு வரக்கூடும். இனிய மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. தான தர்மம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. நிர்பந்தத்தின் பேரில் மட்டும் தயவு செய்து யாரிடமும் கடன்கள் வாங்க வேண்டாம். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் போன்ற விஷயங்கள் திருப்பம் ஏற்படும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் காதல கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கைகூடும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வேலை இல்லாமல் இருந்த நிலை மாறி நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைதிவிடக்கூடும். என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பூசம் தைரியமாக காரியம் ஈடுபடுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் ஏற்பட கூடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வச்சிருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் இருக்க கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆயில்யம் என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று புகழ் மிக்கவரின் சந்திப்பு ஏற்படக்கூடும். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடும். தான தர்மம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வியாபார போட்டிகள் உங்களுக்கு துரிதமாக இருந்தாலும் அதனை வெற்றி நடை போட முடியுங்க. என்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். யோகமான நாளாக இருக்கக்கூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் தீர்மானம் நிறைவேறக்கூடுங்க. உன் நல்ல மனசை இன்று புரிந்து கொள்ளக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். என்று இடம் பொருள் பார்த்து பேசுவது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துங்கள். தேவையற்ற சில காரியங்களை நீங்க செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. பண வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்க கூடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவையான பண உதவியும் கிடைக்க கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கண் சுமையும் சற்றே குறைந்து விடக்கூடும். எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு நல்லதாக இருக்க கூடுங்க. எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனைக்கும் இன்று பேசி தீர்வு காண முடியும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள்.
அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இல்லாவிட்டாலும் நீங்களாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். போக போகத்தான் காதல் சரியாகுங்க. அது வரைக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் நல்லவையாக நடக்கக்கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். இன்று மாணவர்கள் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். சில காரியங்கள் உங்களுக்கு கால தாமதத்தின் பேர்தான் நிறைவேற கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். என்று நீங்க மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று தொழில் போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. என்று தான தர்மம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எளிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கண்டிப்பாக கையெழுத்திடுவீர்கள். செல்வ வளம் பருக கொடுங்க. வழக்குகள்ல முன்னேற்றம் இருக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். நல்ல எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பூரம் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் மூர்க்கத்தனமாக இருக்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை ரொம்ப கவனித்து நடத்தி பாருங்கள். திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்தறியக்கூடிய சூழல் இருக்குங்க. விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்கக்கூடும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று நீங்க தேவையற்ற கவலை மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். உத்திரம் என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுப்பதாக இருக்க கொடுங்க. தொழில் வளம் கண்டிப்பாக பெருகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். என்று நீங்க பணிகளை நன்கு கவனித்துக் கொள்ள கொடுங்க. அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல இடத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்க கொடுங்க. கடமையிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேருங்க. என்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க. குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. தெய்வீக எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. தேவையான உதவிகளும் கண்டிப்பாக இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்திலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று குழப்பங்கள் ஓரளவு சரியாகும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாம் சரியாகுங்க. காதல்ல திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று மனக்கவலை போக போக சரியாகுங்க. பதற்றமான சூழல் இருந்ததும் கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும்.
ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுங்க. எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு நிலையான வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம் என்றும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள் என்று பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சித்திரை என்று முடிவெல்ல தெளிவு ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக செயல்படுவீர்கள். யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். யோசித்து செயல்படக்கூடிய காரியங்கள் வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்கள் முன்னேற்றம் இருக்குங்க என்று நீங்க சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் தெளிவும் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாகருக்கு கொடுங்க. சுபகார பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். வழக்குகளை உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நல்லதொரு அறிகுறி தோன்றுங்க. இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று உத்தியோகத்தில் சராசரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. சக ஊழியரிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் தோன்றி பின்னர் மறைய கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகளை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. அயல்நாட்டு முயற்சியில வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடும். இன்று நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எதிலும் நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாக இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும் என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சுவாதி என்று பணப்புழக்கம் கூடும். எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அடிப்படையில் நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக செயல்படுவீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் கூட நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். விசாகம் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இனிமையாக பேசி இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். இல்லத்தில் உங்களுக்கு நல்லதொரு சூழல் உருவாக கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். எச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது வெற்றி கொடுக்கும் என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் காத்திருக்க கூடும். அயல்நாட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள்.
பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியமும் கண்டிப்பாக கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலே இருந்தாலும், சந்தித்த வண்ணம் இருந்தாலும், எல்லாவற்றையும் சமாளித்து விட முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியருக்கு எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும். பொருளாதார மேம்பாடு உண்டாகும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வேலை பளுவின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடுங்க. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்களையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கூடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். பெண்கள் இன்று நிதி நிலைமையை சரி செய்து கொள்ளும் நாகரிக கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. என்று வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அனுஷம். என்று வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த பெண்ணை சரியாக கொடுங்க. என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. இந்த நிம்மதிக்கெல்லாம் குறைவிருக்காது. மனம் மட்டும்தான் பதட்டமாக இருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். சுறுசுறுப்பை கூட மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நபரின் நட்பு ஏற்பட கொடுங்க. வெளியுறவு தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இன்பங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. துன்பங்களும் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. கோரிக்கைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தரங்கள் ஏற்பட கொடுங்க. என்று உங்க மனதளவில் தெளிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசி நேர்கள் இந்த அற்புதமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அயல்நாட்டு முயற்சியில வெற்றி இருக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லது கட்டத்துகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். புகழ்ச்சி கூடும். தெளிவான சிந்தனை வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகளை வெற்றி கிட்டுங்க. என்று நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். கூடுமானவரை தனுசு ராசினியர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கடன்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடுவதற்கு முயற்சிகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். பெண்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. காதலுக்காக கொஞ்சம் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காதல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக கூட்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். கட்டுப்பாட்டுடன் என்று நீங்க செயல்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். போராடும் பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும் என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும் என்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கூட ஓரளவு கைகூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் என்று நீங்க நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யாரிடமும் இன்று வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அடுத்தவருக்கு நலனை நீங்க அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றும். வீண் அலைச்சல் வேலை பளு கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்கள் மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கேலி கிண்டல் பேச்சுக்கள் போன்றவை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவர்கள். குடும்ப கஷ்டங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வர்கள். தொழில் வியாபாரத்தில் இன்று மேன்மை அடைய கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிரும் வெற்றி பெற முடியுங்க. பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கக்கூடும். என்று காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். பெண்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது, போக போக சரியாகும் என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கேலி கெண்ட பேச்சுகளை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். புகழ்ச்சிக்கெல்லாம் என்ற மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். புதிய முயற்சிகளை வெற்றி இருக்குங்க என்று நீங்க கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். இன்று உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரக்கூடுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் கண்டிப்பாக பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கை கொடுங்க. எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு வரக்கூடிய சூழல் இருக்குங்க என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு கூதுகளும் பிறக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடுங்க என்று சுற்றத்தாரின் உதவிகளும் கிட்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும்.
கடந்த சில நாட்களாக தாமதப்பட்டு வந்த காரியம் சூடுபிடிக்கும். துரிதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திடீர் பயணம் கண்டிப்பாக தித்திக்க வைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் வாக்குவாதம் போன்றவையும் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடும். விட்டு கொடுத்து பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திடீர் திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடும். நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாடு என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். காதலை பொறுத்தவரை அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையை விட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கூடுங்க. கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடையிட வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இன்று கலந்துரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் வீடு கட்டும் முயற்சி உங்களுக்கு பெரிய செலவை கொடுத்தாலும் அது போக போக ஒரு முதலீடுகளாக மாறக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி கொடுக்குங்க. சதயம். என்ற அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் என்று மயங்க மாட்டீர்கள். விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும்லாக இருக்கக்கூடும். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கூடுமானவரை ஆலய வழிபாட்டினை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்மறையாக எண்ணங்கள் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் நீங்க சிறப்புடன் செயல்படுத்தி வெற்றி பெற முடியுங்க. கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மேலும் ராசினியர்கள் என்று நீங்க சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். சந்தோஷங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. அக்கறைக்கு ஆதாயம் காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். என்று வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு ஏற்படக்கூடும். யோகமான நாளாகவும் இருக்கக்கூடுங்க. கடமையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். மேலும் ராசினியர்கள் அக்கம் பக்கத்திடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நண்பருடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூட்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எப்படிப்பட்ட காரியத்தையும் நீங்க நிதானமாக செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் ஒரு முடிவு கிடைக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரில் ஈடுபடுவார்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசு ஆதாயம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். சில காரியங்களை செய்யும் முன்பு யோசித்து செய்வது மிக சிறப்பு. உத்திரட்டாத்தி நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமையும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தட வேண்டாம் என்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.